வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். இரட்டை வேடம் போடாதீர்கள், வீடு செல்ல நான் தயார். சஜித்திடம் நேரடியாக கூறிய ஹரிணி. எங்கள் மீது குற்றம் சுமத்தாதீர்கள், ஆபாச இணையத்திற்கு எமக்கும் தொடர்பில்லை. சஜித் விளக்கம். துரத்தி சென்ற போலீசாரை முட்டி மோதிய லொரி சாரதி, இருவரும் கவலைக்கிடம். துரத்தி பிடித்த ராணுவம். தெற்கு கடற்பரப்பில் சிக்கிய 11 பேர், பாரிய போதைப்பொருள் மீட்பு. தமிழர்களுக்கு எதிராக மகிந்த செய்த செயல், மீண்டும் அனுர நடைமுறைப்படுத்துவது ஏன் என கேள்வி. கட்டாரில் உயிரிழந்த இலங்கையர்களின் குடும்பங்களுக்கு 19 கோடி ரூபாய் இழப்பீடு. வெளியான முக்கிய தகவல். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணம் குறித்து புதிய தகவல். வெளியான சுற்றறிக்கை. முடக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்பின் வங்கி கணக்குகள், உடனடியாக வழக்கு தொடர்ந்த ட்ரம்ப். 800 பேரின் மரண தண்டனையை நானே நிறுத்தினேன் என கூறிய ட்ரம்ப் பதிலடி கொடுத்த ஈரான். உள்நாட்டு செய்திகள். புதிய கல்வி மறுசீரமைப்பின் இலக்கு தொடர்பில் முழுமையாக ஆராயாமல் எதிர்க்கட்சித் தலைவர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல விடயங்களை பட்டியலிட்டுள்ளார். அரசியல் நோக்கங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டு கல்விக் கொள்கை தொடர்பில் வெளிப்படையாக விவாதிக்க முடியாது. நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்க்கட்சி கொண்டு வர தேவையில்லை. பிரதமர் பதவியில் மாற்றம் வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்தால் வீடு செல்ல தயாராக உள்ளேன். நாட்டு மக்களுக்கு மனசாட்சிக்கும் நான் பொறுப்பு கூறுகின்றேன் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இதனை தெரிவித்த அவர், මම මේකත් කියන්නම් නෝ කොන්ෆිඩන්ස් මෝෂන් එක ඔබතුමන්ලා ගේන්න ඕනේ. මේ රටේ ජනතාව තීරණය කරාම මේ අගමැති වෙනස් වෙන්න ඕනි කියලා අපි ගෙදර යන්නත් සූදානම්. හොඳේ ඒක මම අපි වගේ කියන්නේ මේ රටේ ජනතාවට අපේ හෘද සාක්ෂියට. ඉතින් ඒ අනුව අපි වැඩ කරගෙන යන්න. புதிய கல்விக் கொள்கை பற்றி பல விடயங்களை எதிர்க்கட்சியினர் முன்வைக்கின்றார்கள். உத்தேச கல்வி மறுசீரமைப்பின் உள்ளடக்கத்தை முழுமையாக பரிசீலனை செய்துவிட்டு அரசியல் நோக்கத்தை விடுத்து கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைக்குமாறு எதிர்க்கட்சியினரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். உள்ளடக்கத்தை முழுமையாக பரிசீலிக்காமல் புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் ஆரோக்கியமான விவாதத்தில் ஈடுபட முடியாது. கல்வி தொடர்பில் சிறந்த மற்றும் வெளிப்படைத்தன்மையான கலந்துரையாடல் அவசியம். அதற்கு முதலில் உள்ளடக்கத்தை முறையாக ஆராய வேண்டும். புதிய கல்வி மறுசீரமைப்பின் இலக்கு தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல விடயங்களை பட்டியலிட்டுள்ளார். අපි 6 වසර ඉඳන් 13 වෙනකම් මේවා උගන්වන්න ඕනේ. පළවෙනි වාරයේ සියල්ලම උගන්වන්නේ නැහනේ. නමුත් අන්තර්ගතය දිහා බැලුවා නම් එතුමාට තේරුම් ගන්න පුළුවන් මේ ජාතික අරමුණු වල අනුකූලව යෝජිත කුසලතා මොනවද කියලා. ඉතින් එතකොට මේවා බලන්න නැතුව ඇවිල්ලා අර ටේබල් ඔෆ් කන්ටෙන්ට්ස් වගේ දෙයක් කියාගෙන යනකොට ඇත්තටම අපි කොහොමද ඵලදායී විදියට මේවා ගැන සංවාදයක් කරන්නේ? புதிய மறுசீரமைப்புக்கு அமைவாகவே பாடத்திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. நடைமுறை உலகுக்கு பொருந்தும் வகையில்தான் கல்வி திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. தேசிய மற்றும் சர்வதேச சவால்களுக்கு இளம் தலைமுறையினர் முகம் கொடுக்க வேண்டும். எவ்வாறு கற்க வேண்டும் என்பதை முதலில் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். 6ஆம் தரத்திலிருந்து 13ஆம் தரம் வரை மாணவர்களுக்கு நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்களை கற்பிக்க வேண்டும். முழுமையான உள்ளடக்கத்தை பரிசீலிக்காமல் வெறும் குற்றச்சாட்டுகளை மாத்திரமே எதிர்க்கட்சியினர் முன்வைக்கின்றார்கள். முதலில் விடயங்களை கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு வெளிப்படையான விவாதத்தில் ஈடுபடலாம். 6 වෙනි ශ්‍රේණියේ එක මොඩියුල් එකක ප්‍රශ්නයක් ඇති වුණා. ඒ වැරද්ද අපි බාරගත්තා. ඒ වැරද්ද බාරගෙන ඒක නිවැරදි කරන්න අපි වහාම කටයුතු කරා. ඒක තමයි වගකිව යුතු ආණ්ඩුවක් හැටියට කළ යුත්තේ. ඉතින් ඒක නිවැරදි කරන ඒක අපේ වගකීම. ඒ වගකීමත් එක්ක තමයි අපි මේ ක්‍රියාත්මක කරන්නේ. 6ஆம் தர பாடப்புத்தகத்தில் ஒரு தொகுதியில் தவறு நேர்த்துள்ளது என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அதனை திருத்திக் கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்தோம். பொறுப்பிலிருந்து நாங்கள் விலகவில்லை. இதனை பிடித்துக் கொண்டு எதிர்க்கட்சியினர் வெறுப்பை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்றார்கள். எதையாவது பிடித்துக் கொண்டு அரசாங்கத்தை வீழ்த்தலாம் என்றே பார்க்கின்றார்கள்.
எனக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை எப்போது கொண்டு வருகின்றீர்கள்? நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதற்காகவே இன்று பாராளுமன்றத்திற்கு வந்தேன். தயாராகவே உள்ளேன். நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்க்கட்சி கொண்டு வர தேவையில்லை. பிரதமர் பதவியில் மாற்றம் வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்தால் வீடு செல்ல தயாராக உள்ளேன். நாட்டு மக்களுக்கும் மனசாட்சிக்கும் நான் பொறுப்பு கூறுகின்றேன். முதலில் கல்வி மறுசீரமைப்பை முழுமையாக ஆராயுங்கள், பின்னர் வெளிப்படையாக விவாதிக்கலாம். அதனை விடுத்து அரைக்குறையாக படித்துவிட்டு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது முறையற்றது என்றார். இதே நேரம் 6ஆம் தரத்திற்கான புதிய கல்வி சீர்திருத்தத்தை அமுல்படுத்த கோரி தாவலப்பிட்டி நகரில் இன்று காலை 9 மணியளவில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. எங்கள் குழந்தைகளின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக அனைத்து 6ஆம் தர வகுப்பு மாணவர்களின் பெற்றோர்களும் ஒன்றிணைவோம் என்ற தொனிப்பொருளின் கீழ் கல்வி மறுசீரமைப்புக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த அமைதி போராட்டம் நடைபெற்றது. எங்கள் குழந்தைகளின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக கல்வி மறுசீரமைப்புக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த அமைதி போராட்டம் நடைபெற்றது. இதற்கான காரணம் என்னவென்று நன்றாக தெரியும். இங்கு தரமாறுக்கான புதிய கல்வி சீர்திருத்தம் கட்டாயம் நிச்சயம் தேவை என்பதற்காகவே இங்கு நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இவ்வாறான கல்வி சீர்திருத்தங்கள் மாற்றத்துட்பட்டு மிக நீண்ட காலமாக அது மாற்றத்துட்படுத்தப்படாமல் இருந்தது. இந்த கல்வி சீர்திருத்தமானது மாணவர்கள் திறன்களை மேம்படுத்தக்கூடியதாக தான் அமைந்திருக்கிறது. இதற்காக பல்வேறுபட்டவர்கள் இதற்கு எதிர்ப்பு கூறும் நோக்கிலே நாங்கள் கட்டாயம் இந்த வருடத்திலே தரமாறுக்கான கல்வி புதிய சீர்திருத்தத்தை அமுல்படுத்த வேண்டும் என்பதை அமுல்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு இதை காலதாமதமின்றி அடுத்த வருடமோ அதன் பிறகோ கொண்டு செல்லாமல் இந்த வருடமே இந்த தரமாறுக்கான கல்வி சீர்திருத்தத்தை ஆரம்பித்து மாணவர்களுடைய கல்வியில் எந்த சிக்கல்களும் வராமல் சிறப்பாக செய்து கொண்டு போவதற்காக அரசாங்கத்தை நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதனால எங்களுக்கு அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லோடப்படுது எங்கள் பிள்ளைகளுக்கு. அதனால இந்த வருடம் எங்களுக்கு கட்டாயம் இந்த சிஸ்டத்தை மிக தாழ்மையோட තරගෙනම තමයි අපි පාරට බහින්නේ. ඒක ඉවසීමේ සීමාව දැන් හැමෝටම ගිහිල්ලා තියෙන්නේ. ඒ හින්දා අපි රජයට කියනවා මේ ඔයාලා ජාතික ප්‍රතිපත්තියක් කරා මේක දරුවන්ට මේක දෙනවා කියලා පොරොන්දුවක් දුන්නා. ඒ පොරොන්දුව ඒ විදිහටම ඉෂ්ට කරන්න මේක දරුවන්ගේ අනාගතයට දාලා දරුවන් පැත්තෙන් මේකේ බලලා හරි තීරණයක් අපේ දරුවන්ගෙන් දෙන්න. கல்வி சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதை எந்த வகையிலும் எதிர்க்கட்சி தடுத்து நிறுத்தவில்லை. பாட உள்ளடக்கங்கள் தயாரிப்பிலும் அது குறித்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களிலும் எதிர்க்கட்சியின் எவ்வித பங்களிப்பும் இல்லாத நிலையில் சீர்திருத்தங்கள் ஒத்திவைக்கப்பட்டமைக்கு நாமே காரணம் என கூறுவது அடிப்படையற்றதாகும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த ஒத்துழைக்குமாறு கோருவதற்காக பெற்றோர்கள் குழு ஒன்று இன்று சனிக்கிழமை கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்திருந்தது. இதன்போது கருத்து வெளியிட்ட அவர், මේ වෙනස් විය යුතුයි කියන එක ආපහු හරවන්නට අපි මේ දශමයකින්වත් සම්බන්ධයි කියන එක ඒක මේ මහ පුදුම සහගත දෙයක්. විශ්වාස කරන්න බැරි දෙයක්. ඒක හරියට මේ ඉර බස්නාහිරින් පායනවා කිව්වා වගේ දෙයක්. මං ආරම්භයේදී ඒක කියන්නට ඕන. දැන් මම මේ ඔතනට පිටපතක් දෙනවා අනුර කුමාර දිසානායක ගරු ජනාධිපතිතුමාගේම පෝස්ට් එක. கல்வி சீர்திருத்தங்களை முதலில் நாமே முன்வைத்தோம். அந்த வகையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதனை மீள பெறுமாறோ அல்லது நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்றோ நாம் கூறவில்லை. கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் தடையாக உள்ளதாக கூறப்படுவது நம்பக்கூடிய விடயமல்ல. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவரது முகநூல் பதிவில் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதில் 6ஆம் தரத்திற்கான சீர்திருத்தங்கள் ஒத்திவைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். මේ මොඩියුලයක් කියන එක තැන් 12ක චෙක් වෙනවා. හරි? විෂය නිර්දේශය හදනකොට රයිටර්ස් පැනල් එක. හරි? ඒගොල්ලෝ සෝදුපත් පරීක්ෂාවක් කරනවා. පිටපත් 5ක් 6ක් ගහලා ආපහු වෙනවා අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ ඔය විවිධ අංශවල. ඒ කියන්නේ ඩබල් චෙක් කරනවා. ඕම කරලා ඉවර වෙලා තමයි මේ buddy.net කියන මේකත් එක්ක මේක ගහලා තියෙනවා.
எனவே சீர்திருத்தங்களை ஒத்திவைத்தது நாம் அல்ல, ஜனாதிபதியே என்பதை பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டும். அவை காலம் தாழ்த்தப்பட்டுள்ளமைக்கும் எமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. தரம் 6 ஆங்கில பாட விடயத்திற்கான தயாரிப்பு பணிகளில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களோ எனது அதிகாரிகள் குழுவோ பங்கேற்கவில்லை. இது தயாரிக்கப்படும் போது 12 சந்தர்ப்பங்களில் சோதனைக்குட்படுத்தப்படுகின்றது. அவ்வாறிருந்தும் பொருத்தமற்ற ஒரு இணையதளத்தின் முகவரி எவ்வாறு பாடநூலில் உள்ளடக்கப்பட்டது? இதற்கும் எதிர்க்கட்சிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எனும் போது எவ்வாறு சீர்திருத்தங்கள் எம்மால் தடைப்பட்டுள்ளதாக கூற முடியும்? எனவே இதனை பெற்றோர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் வவுனியா கலுக்குன்னமடுவ பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளை மோதிவிட்டு தப்பி சென்ற லொரி சாரதி ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டளையை மீறி பயணித்த சிறிய லொரி ஒன்றை போலீஸ் அதிகாரிகள் இருவரும் பின்தொடர்ந்து சென்ற போதே லொரி சாரதி போலீஸ் அதிகாரிகளை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளை விபத்துக்குள்ளாக்கிய போது போலீஸ் அதிகாரிகள் இருவரும் தூக்கி வீசப்பட்டு வீதியின் ஒரு ஓரத்தில் வீழ்ந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிள் லொரியில் சிக்கி இழுத்து செல்லப்படும் காட்சி பின்னால் வந்த வாகனத்தில் ஒருவரின் கையடக்க தொலைபேசியில் பதிவாகியிருந்தது. லொரியில் மோட்டார் சைக்கிள் சிக்கிக் கொண்டமையினால் லொரியை வீதியில் கைவிட்டு சாரதி காட்டு பகுதிக்கு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பூஓயா பாலத்திற்கு அருகிலுள்ள ராணுவ முகாம் திசையில் சந்தேக நபர் தப்பி சென்று கொண்டிருந்த போது ராணுவத்தினர் அவரை கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த 2 போலீஸ் அதிகாரிகளும் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் லொரியையும் வவுனியா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் இரட்டை பெரியகுளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தெற்கு கடற்பரப்பில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் 2 நெடுநாள் மீன்பிடி படகுகளுடன் 11 சந்தேக நபர்களும் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளனர். இலங்கை போலீசாரிடமிருந்து கிடைத்த தகவலுக்கு அமைய நீண்ட தூர ரோந்து கப்பல்களை பயன்படுத்தி இந்த விசேட தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இதன்போது ஒரு நெடுநாள் மீன்பிடி படகுடன் 5 சந்தேக நபர்களும் மற்றைய நெடுநாள் மீன்பிடி படகுடன் 6 சந்தேக நபர்களும் கடற்படையினரால் பொறுப்பேற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் உள்ளதாக சந்தேகிக்கப்படும் பைகள் 2 நெடுநாள் மீன்பிடி படகுகள் மற்றும் சந்தேக நபர்களை மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக கரைக்கு கொண்டு வந்து கொண்டிருப்பதாக கடற்படை மேலும் குறிப்பிட்டுள்ளது. இனவாதிகளான ராஜபக்சர்கள் கொண்டு வந்த கிவுலோயா திட்டத்தை அரசாங்கம் தொடர தீர்மானித்துள்ளது. திட்டத்துக்கு தமிழ் பிரதிநிதிகள் எவரும் இணக்கம் தெரிவிக்கப் போவதில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இதனை தெரிவித்த அவர், This Kibuloya project that the cabinet has approved, it was something that was started by the Rajapaksas, and the Prime Minister knows what the Rajapaksas are. In 2013, soon after the war, this Kibuloya project was orchestrated where there were supposed to be settlements. Nearly 6,000 Sinhala families were going to be settled in this under this scheme. கிபுலோயா திட்டத்தை ராஜபக்சக்களே ஆரம்பித்தனர். அவர்கள் தமிழர்களுக்கு எதிரான இனவாதத்தை முன்னெடுத்தவர்கள். யுத்தம் முடிந்த பின்னர் 2013ஆம் ஆண்டு காலத்தில் 6000 சிங்கள குடும்பங்களை குடியேற்றுவதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. In areas where in 1984, due to systematic military operations in those areas, people from the Mullaitivu East and Vavuniya North, Tamil people who had lived there for centuries were systematically
driven away. They were displaced. And before they could return, there were Sinhala colonization projects that took place. Now, this has been a long-standing vexed issue. 1984 ஆண்டு கால பகுதியில் முல்லைத்தீவு கிழக்கு மற்றும் வவுனியா வடக்கு பகுதியிலிருந்து இராணுவ நடவடிக்கையில் தமிழ் மக்கள் அங்கிருந்து வெளியேறினர். இவ்வாறான நிலைமையில் அங்கு சிங்கள மக்களை குடியேற்றும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. யுத்தம் முடிவடைந்த பின்னர் தமிழ் மக்கள் அங்கு சென்றபோது வன பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இடங்களை கையகப்படுத்தியிருந்தனர். இது சிங்கள மக்களை குடியேற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. Kibuloya project is a key problem with regards to that in the northern province. And we had been severely opposing this, not only us, including members from the other Tamil parties representing the Northeast have been severely opposing. Now, if you look at that project, this is the official position of that project. The entirety of the settlements that are going to take place is Sinhalese. கிவுலோயா திட்டம் மிகவும் பிரச்சனைக்குரிய விடயம். இதற்கு நாங்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றோம். ஏனைய வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் கட்சிகளும் இதனை எதிர்க்கின்றன. இங்கு முழுமையாக சிங்கள மக்களே குடியேற்றப்படுவர். வாரான வேலை திட்டங்கள் ராஜபக்ஷக்களால் கொண்டு வரப்பட்டன. You call the Rajapaksas racist, but you are doing it. And in addition to that, the Rajapaksas allocated 7 billion rupees to carry out this project. You have increased that by a further 2 billion. ராஜபக்ஷர்கள் ஆட்சியை நாங்கள் இனவாதம் என்றோம். ஆனால் உங்களின் ஆட்சியிலும் அவ்வாறான திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றது. அப்படியென்றால் நீங்கள் செய்வதும் அவ்வாறான இனவாத வேலைகளே. ராஜபக்ஷ அரசாங்கம் இந்த திட்டத்துக்கு 7 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருந்தது. தற்போதைய அரசாங்கம் இந்த நிதியை அதிகரித்துள்ளது. இதன் மூலம் அரசாங்கம் எங்களுக்கு சொல்லும் செய்தி என்ன? Tayati Vihare that was built on private land. I challenge the president. It was built on private land. When the Tayati Tisavihare land is already there, nothing was done there. They took private land. When we are protesting that private land has been confiscated illegally, the president goes and calls that racist. What is the message you are telling us? யாழ் தையிட்டி விகாரைக்கென காணி இருக்கும் போது அதனை விடுத்து தனியார் காணியில் விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் நாங்கள் போராட்டத்தை நடத்தும் போது எங்களை இனவாதி என்று ஜனாதிபதி கூறுகின்றார். இதன் மூலம் கூறும் செய்தி என்ன? மீண்டும் எங்களை ஜனாதிபதி இனவாதி என்று கூறினால் இதனை என்னவென்று கூறுவது என அவர் கேள்வி எழுப்பினார். கட்டாரில் பணியாற்றிய போது உயிரிழந்த இலங்கையர்களின் குடும்ப உறவினர்களுக்காக 197 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக் கொடுக்க டோஹாவில் உள்ள இலங்கை தூதரகம் 2025 ஆண்டில் நடவடிக்கை எடுத்துள்ளது. தூதரகத்தினால் இவ்வாறு பெற்றுக் கொள்ளப்பட்ட மொத்த இழப்பீட்டுத் தொகை 19,77,19,710 ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது. இதில் 2,36,41,182 ரூபாய் பணம் தூதரகத்தின் ஊடாக நேரடியாக உரிய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஏனைய 17,40,78,528 ரூபாய் பணம் இலங்கையில் உள்ள குடும்ப உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுவதற்காக கொழும்பில் உள்ள வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. விசேடமாக 2014 ஆண்டு முதல் தீர்க்கப்படாமல் இருந்த சில வழக்குகள் தொடர்பான இழப்பீட்டுத் தொகைகளையும் இம்முறை பெற்றுக்கொள்ள முடிந்தமை குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் கடந்த 2024 ஆண்டிலும் இத்தூதரகம் 172 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக இழப்பீட்டுத் தொகையை இலங்கை குடும்பங்களுக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்திருந்தமை நினைவூட்டத்தக்கது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணம் வழங்குவது தொடர்பாக நிதி அமைச்சினால் புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மற்றும் தடைப்பட்ட வணிகங்களுக்கு வழங்கப்படும் நிவாரணங்களை விரிவுபடுத்துவதே இதன் நோக்கமாகும். அதற்கமைய கைத்தொழில் அமைச்சில் பதிவு செய்த தனியார், சிறிய மற்றும் நுண் தொழில் முயற்சியாளர்களுக்கு அலகொன்றுக்கு 2 லட்சம் ரூபாய் வீதம், பிரதேச செயலகங்களில் பதிவு செய்த தனிநபர், சிறிய மற்றும் நுண் தொழில் முயற்சியாளர்களுக்கு அலகொன்றுக்கு 2 லட்சம் ரூபாய், நிரந்தர கட்டிடத்தில் வீட்டு அடிப்படையில் இயங்கும் பதிவு செய்யப்படாத வணிக தொழில் முயற்சியாளர்களுக்கு அலகொன்றுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. மேலும் பதிவு செய்யப்படாத உற்பத்தி தொழில்கள் மற்றும் பசுமை இல்லங்கள் போன்றவற்றுக்கு அலகொன்றுக்கு 50,000 ரூபாய், பாதசாரிகள் மற்றும் நடமாடும் வியாபாரம் புரியும் உள்ளிட்ட தற்காலிக வர்த்தகர்களுக்கு அலகொன்றுக்கு 25,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது.
குறித்த சுற்று நிருபத்தில் கொடுப்பனவு நிபந்தனைகள் சிலவும் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கமைய ஒவ்வொரு வணிக அலகுக்கும் ஒரு கொடுப்பனவை மட்டும் பெற முடியும். ஒரு பயனாளி ஒன்றுக்கு மேற்பட்டவற்றுக்கு தகுதி பெற்றிருந்தால் ஒவ்வொரு பிரிவின் கீழும் ஒரு கொடுப்பனவை மட்டுமே கோர முடியும். தேவையான நிதி ஏற்பாடுகள் பாதுகாப்பு அமைச்சிற்கான செலவின தலைப்பு இலக்கம் 103 கீழ் மேற்கொள்ளப்படும். பணம் செலுத்தல்கள் பிரதேச செயலகங்கள் மூலம் செய்யப்படும் என அந்த புதிய சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். அரசியல் காரணங்களுக்காக தனது வங்கிக் கணக்குகளை முடக்கியதாக குற்றம் சுமத்தி JP மோர்கன் சேஸ் வங்கி மற்றும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி மீது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வழக்கு தொடர்ந்துள்ளார். $5 பில்லியன் நஷ்டஈடு கோரி புளோரிடாவில் உள்ள மியாமி டேட் கவுண்டி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2021 ஆண்டு ஜனவரியில் பதவியிலிருந்து விலகிய பிறகு அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தில் JP மோர்கன் வங்கி தனது கணக்குகளை முடக்கியதாக ட்ரம்ப் குற்றம் சுமத்தியுள்ளார். வங்கி நிறுவனமான JP மோர்கன் சேஸ் மற்றும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி JP டிமோன் ஆகியோர் தனது வணிகங்களை அவசரமாக வேறு இடங்களில் வங்கி கணக்குகளை திறக்க கட்டாயப்படுத்தியதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே இந்த இழப்பீட்டு வழக்கினை தான் தொடர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் JP மோர்கன் நிறுவனம் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்து அரசியல் காரணங்களுக்காக கணக்குகளை மூடவில்லை என்று வலியுறுத்தியுள்ளது. வழக்கு தொடர ட்ரம்புக்கு உரிமை உள்ளது. அதேபோல் வழக்கில் எங்களுடைய நியாயத்தை விவரிக்க எங்களுக்கு உரிமை உள்ளது என JP மோர்கன் வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ட்ரம்ப் தொடுத்துள்ள இந்த வழக்கு நியாயமற்றது எனவும் அந்த வங்கி சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தலையீட்டினால் ஈரான் 800 பேரின் மரண தண்டனையை நிறுத்தியுள்ளது என தெரிவிக்கப்படும் கருத்து முற்றிலும் பொய் என ஈரான் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை ஈரானின் தலைமை வழக்கறிஞர் அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளார். ஈரானில் பொருளாதார நெருக்கடி காரணமாக விலைவாசி அதிகரித்ததால் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக வெடித்தது. இதன்போது போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் என ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் நிலவியது. இதற்கிடையே தனது தலையீடு காரணமாக ஈரான் 800 பேரின் மரண தண்டனையை நிறுத்தியுள்ளது என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ட்ரம்ப் சொல்வது பொய் என ஈரான் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர், ட்ரம்ப் சொல்வது தவறானது எனவும் அப்படிப்பட்ட எந்த எண்ணிக்கையும் எங்களிடம் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நீதித்துறை அப்படிப்பட்ட எந்த முடிவையும் இதுவரை எடுக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானில் நாடு தழுவிய போராட்டம் காரணமாக மிகப்பெரிய அளவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் கைது செய்யப்பட்ட சிலர் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம்